என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கின்றது என் தங்கமே. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற நீங்காத அந்த வேதனைதான். நம் குலத்தில் இருக்கின்ற அவர்களே இது போன்று செய்கின்றார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன்னுடைய மனதில் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதனை எல்லாம் உன் அம்மாவினால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் குலத்தில் யார் அப்படி செய்கின்றார்கள்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகின்றது என்றால் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலேயே கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த அம்மா உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்கின்றேன். அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதை நான் உன்னிடத்திலே அப்படியே சொல்லிவிடுகின்றேன். அது என்ன என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது, எதனால் இப்பொழுது இப்படி நடக்கின்றது என்பதனையெல்லாம் நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள். என் தங்கமே, நான் தான் உன்னுடைய குலதெய்வம். என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கின்றேன். அதுபோல அவர்களும் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் என்று நான் இதுநாள் வரையிலும் நினைத்து கொண்டிருக்கின்றேன். நான் இங்கே பாடுபடுவது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும். எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? என் பிள்ளையே, உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் என் நெஞ்சை பிளக்க செய்து விட்டது. எனக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். என் பிள்ளையே, உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை நான் மட்டும்தான் அறிவேன். அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதனை உனக்கு தெரிந்த பிறகு நீ அதை உணர்ந்து கொள்வாய். இதனை கேட்ட பின்பு அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதனை அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து வருகின்றேன். என் குழந்தையே, மிகப்பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று என்னிடமே வந்து கேட்கின்றார்கள். நீ என்னுடைய குலசாமி அல்லவா? என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை போக்கி தந்து விடமாட்டாயா? என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களை எப்படியாவது ஒன்று செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலேயே வந்து கேட்கின்றார்கள். அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார். அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினைக்கின்றார்கள். நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதை ரணமாக்கியது.
நிஜமான உண்மை. என்னால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் பிள்ளையே, ஏன் இப்படி சொல்கின்றார்கள், என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது. ஏதோ சிறு மனசங்கடங்கள் இருக்கின்றது, பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கின்றது. அம்மா உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். ஆனாலும் கேட்பதில்லை. உன் பக்கம் தவறு இருக்கின்றதா, அவர்கள் பக்கம் தவறு இருக்கின்றதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நிச்சயமாக நான் பேச மாட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் நியாயத்தை வழங்க வேண்டியது என் கடமை. ஆனால் ஒரு பொழுதும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது. எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரி செய்து அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை. நான் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. உனக்கு இது போன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல் தான் நான் சற்று மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி, அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் அவர்களிடத்தில் இது வேண்டாம், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்தாவது போக வேண்டும். அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று உன் குலதெய்வம் சொல்லவில்லை. எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் விட்டுவிடு என்றுதான் சொல்கின்றேன். என் தங்கமே, நீ என்னிடத்தில் விட்டுவிட்ட பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன். அது என்னுடைய பொறுப்பு அல்லவா? அதன் பிறகு அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகின்றேன். பணம் இருக்கின்றது, பதவி இருக்கின்றது என்று சிலர் ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் கொஞ்ச நாள்தான். அதை பற்றியெல்லாம் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாரெல்லாம் நீதியை தர்மத்தை மீறி நாம் குலத்திற்கு அவமானத்தையும் அவப்பெயரையும் உண்டாக்குகின்றார்களோ அவருக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு. அதை நீங்கள் எல்லோருமே பார்க்கத்தான் போகின்றீர்கள். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது உனக்கு பதிலை தந்து விடுகின்றேன். இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த விஷயம்தான். இது எனக்கு மட்டுமே தெரிந்தது. நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். அதனால் நீ பயப்பட வேண்டாம். என்னிடம்தானே உனக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்று வேண்டினார்கள். அப்படி ஏதாவது ஆக வேண்டும் என்றால் அது என்னை தாண்டித்தான் ஆக வேண்டும். உன் குலதெய்வம் உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன். என் தங்க குழந்தையே, இப்பொழுது என்னிடத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான தண்டனைகள் அவருக்கு தான் கிடைக்கும். என் குழந்தைகளுக்குள் சண்டை வருவது சாதாரணம்தான். இருந்தாலும் ஒருவரை ஒருவர் அழிக்க நினைக்கின்ற அளவிற்கு மனநிலை வருவது அப்படி சென்றுவிட்டதே. இதனால் இவர்களுக்கு ஏதாவது நான் தண்டனையை கொடுத்தே ஆக வேண்டும். உன்னை நான் எப்படி தண்டிப்பது? இதை பொறுக்க முடியாமல் தான் நான் மனசங்கடத்தில் இருக்கின்றேன். உனக்கே அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என் தங்க குழந்தையே. அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.